எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அவதார், அதாவது ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த செட்டப்பில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா, தேஜு ஸ்கூலில் வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க எக்ஸிபிஷன் சில்ட்ரன்ஸுக்கு. ஸோ அதனால் நாங்கள் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சூப்பராக அமேசிங்காக இருந்ததுன்னு ஒன்று சொல்லணும்னு இருந்தால், நான் வந்து எக்ஸிபிஷன் போனதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அது அவதார் செட்டப்பில் செம்மையாக போட்டிருந்தாங்க. உள்ளே போனோடனையும் ஃபுல்லாக ப்ளூ கலர் அப்படியே மல்டி கலரில் இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா ரசிக்கிற மாதிரி தன்மை இருந்தது. ஸோ தேஜு நல்ல சர்ப்ரைஸ் ஆனா, அவளும் பார்த்ததே இல்லை எக்ஸிபிஷன். பிகாஸ் நான் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கும் கூட. அந்த டைனோசர் மூவ் ஆனது எல்லாமே குட்டி குழந்தையாவே மாறியாச்சு. அந்த இடத்துல போய் சூப்பராக இருந்தது. அதுவும் தம்பி வந்து பயந்துகிட்டே இருந்தான். ஸோ உள்ள என்ட்ரன்ஸு உள்ள. ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா திருக்கோரணம் பக்கத்தில் புதுக்கோட்டை. ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். ஸோ வந்து என் கொழுந்தனார் ஒய்ஃப், என் தம்பி ஒய்ஃப், ஸோ எல்லாருமே எங்கள் அம்மா, ஸோ 7 பேர் போயிருந்தோம். ஸோ 350 ருபீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 டிக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபிஷ் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாம் கிடையாது, அது வந்து ஒரு கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்தது. ஸோ அது மாதிரி 7 ஃபிஷ்ஷஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதுக்காகவே பவுல் வாங்கலாமான்னு பார்த்தா சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். ஸோ நிறையா எக்ஸிபிஷனாகவே நிறையா திங்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒன்று பார்க்க ஆசையாக இருந்தது. ஸோ பட்ஜெட் வந்து எனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, ஓகே நம்ம 500குள்ளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்துட்டே இருந்தோம். ஸோ நம்மளோட ஐட்டம் எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது இல்லைங்க, இது வந்து ஸ்பைசஸ் பார்க்கணும், எட்டி கூட பார்க்கல. அப்புறம் அசசரிஸ் ஐட்டம்ஸ் தான் நான் சொல்கிறது. ஸோ அது எங்கடா தோடு, பாசி, ஜிம்கி அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா, ஆஹா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஐட்டமே 20 ருபீஸ் 30 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ விளையாட்டு ஜம்மன் பக்கம் போவே கூடாது, ஐயோ அதுவும் பிரபஞ்சன் கேட்டு தொல்லை பண்ணிவிடுவான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஐட்டம்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நம்மளை எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. ஸோ நம்ம என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கன்னு பார்த்து பிடிச்சதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் போயிடலாம்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் இழுத்துட்டே போயிட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஆசைப்பட்டாங்கன்ட்டு 50, அதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸு. போட்டு எப்படியும் டெடி பியர் வாங்கிடுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் டெடி பியர் வேணும் அப்படின்ட்டு 3 பாலுக்கு போடலான்னு பார்த்தா கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, சொதப்பிட்டாங்க. அந்த ஒன்று மட்டும் நின்று போச்சு. ஸோ நம்ம ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்ட்டு நானும் என் கொழுந்தனார் தெய்வா அவங்களும் சேர்ந்து விளாட்லான்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாட்ணும். ஸோ அங்கேயும் டெடி பியர் இருந்தது. ஸோ நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவளும் ட்ரை பண்ணா. ஓகே நல்லா விளையாண்டா. ஸோ அவளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடச்சிது, வெஜிடபிள் பேஸ்கெட்டு. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த யானை பொம்மை எப்படி நம்ம வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் ஓகே போகிறப்ப நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அந்த 23 போட்டு அதே பேஸ்கெட் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. ஸோ பாருங்கள், குப்பை மரத்தை நோக்கி போயிட்டு இருக்கானே நந்தினி. சீப்பு வந்திருக்கு, இது வரைக்கும் 11 சீப்பு. அவங்க போடுறது எடுங்க. 15 ஒன்று மட்டும் போட்டு குப்பை மரம் வந்துடும். 22 நந்தினி அதே பிளேட்டு. அப்புறம் இதுதாங்க அந்த இன்சைட் வியூ. ஸோ அதெல்லாம் தவிர்த்து இவ்வளோ தான் போட்டிருந்தாங்க வாங்குறது அளவுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே செமையாக அதுக்கப்புறம் அந்த ஒட்டகம் ரைடுங்க. நான் ஒரு ட்ரிப் போனதே போதும், இப்ராஹிம் ஃபார்ம் ஹவுஸில் வந்து போனதுக்கே போதும் அப்படின்ட்டு ஏறவே இல்லை. ஸோ அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து இந்த விளையாடணுன்னு சொல்லி சுரேஷ் ஆசைப்பட்டாங்க. ஸோ இந்த ஸ்விங்கில் வந்து சரி தனியாகவே போங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார், ராஜா மாதிரி போனார். ஓகே அவரும் பயப்படாமல் மேனேஜ். ஸோ நம்ம
கூட வந்த குட்டீஸ் வந்து எதுக்குமே போகலன்னு சொல்லணும், இதான் ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ வந்து தேஜு, பிரபஞ்சன், அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் கிருஷ்வந்த், ஸோ எல்லாருமே போனாங்க. சூப்பராக இருந்தது. அதுவும் பிரபஞ்சன் போனது உண்மையாகவே ஜாலியாக இருந்தது. ஸோ இதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தேடி தேடி வெஸ்டர்ன் வேர்ஸ்க்கெலாம் வந்து நான் பேங்கிள்ஸ் போடாமல் இதெல்லாம் இல்லை என்கிட்ட. ஸோ இது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒன்று 30, 20, இது ஒரு 20 ருபீஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ சைடில் எடுத்து குத்துறதுக்கு. ஸோ இது ஒரு 20 தேஜுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிள் சுரேஷ் வாங்கி கொடுத்தாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.